நண்பர்களே, துபாய்க்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். இப்போ நமக்கு பின்னாடி வராங்களே டெலிவரி பாய்ஸ், ரொம்ப கஷ்டங்க அவங்க வேலை. ஒரு ஏரியாவாக ஒரு இடமா இந்த 8 மணி நேரத்தில் 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலைன்னுவாங்க. ஆனால் ரொம்ப அலைய விடுவாங்க. வேலை ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம். நம்ம செய்கிற வேலை நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம செய்கிற வேலைலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மற்றவங்க இங்கே துபாயில் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, இந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு அதெல்லாம் பார்க்கும்போதே இப்போ நம்மலாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு தோணும். இந்த வெயில்லையும் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களாம் குடும்பத்து சூழ்நிலையினால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பாடு, உடம்பு எல்லாம் வீணாக போகும். சாப்பாடு சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது. இந்த வெயிலில் நம்ம ஒரு 5 நிமிஷமே இப்போ என்னால் வெளியே வர முடியல. ஏசிலே தூங்கி இருந்துச்சு. வேலை செய்கிற இடத்துலையும் ஏசி, போட்லேயும் ஏசி இருக்கும். இப்போ வெளியே வர இந்த 5 நிமிஷம் நடந்து போகிறது, இங்கேருந்து ரூம்லேருந்து போட்டுக்கு வரதே என்னால் முடியல சுத்தமாக. இந்த வெயில் தாங்க முடியல. அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. துபாய் வேலை பார்த்து நம்ம 1 லட்ச ரூபா 50,000, நம்ம வீட்டுக்கு 1 லட்ச ரூபா அனுப்பலாம். நம்ம நல்லா சம்பாரித்து ஒரு 2 வருஷத்தில் பணக்காரனாயிடலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. அங்கேருந்து யோசிக்கிறது வேறு, இங்கேருந்து யோசிக்கிறது வேறு. அங்கேருந்து பார்க்குற வியூ வேறு மாதிரி இருக்கும். லக்ஸுரி லைஃபு, சேலரி சூப்பராக. 2 வருஷத்தில் நம்ம ஊருக்கு வந்தாலும், 2 வருஷம் நம்ம அங்கே குடும்பத்தை விட்டு கஷ்டப்பட்டாலும், அடுத்த பல ஆண்டுகள் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு தோணும். இங்கே நம்ம வர வேலையும் நம்ம இருக்கிற இடமும் தான் நம்ம ஊருக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த டெலிவரி பாய்ஸு, கான்ட்ராக்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப கஷ்டம். அவங்க வேலைலாம் முக்கால்வாசி வேலைக்கு இங்கே துபாய்க்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் சேலரி, நீங்கள் ரூம் ரெண்ட்டு எவ்வளோ தரணும், ஃபுட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து அனுப்பணும் ஒரு 50,000 அனுப்பணும். 40 to 50 or 60 தான் அனுப்பணும். அப்போ தான் நம்ம இங்கே வரணும். ரொம்ப அங்கே ஒரு 20,000 கூட சேலரிஸ் ஏர்ன் பண்ண முடியாதவங்க இங்கே வரலாம். ஒரு 30,000 வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி. எப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு வேல்யூவே என்னன்னு தெரியும். எனக்கு வேலை இங்கே ஈஸி. நான் செய்கிற வேலை யாச்சிட்டு ஃபுல்லாக போட்டில் யாச்சில் சுற்றி காட்டுறது மட்டும்தான் எனக்கு வேலையே. நீங்கள் செய்கிற துபாய்க்கு வந்தால் இப்படிலாம் இருக்கும். நம்ம ரூமில் தங்கணுமா, ரூமுக்கு நம்ம பே பண்ணணுமா, சாப்பாடுக்கு பே பண்ணணுமா. ஒரு சில கம்பெனியில் ரூம் ஃபுட்டு நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு 2000 கிராம்ஸ் சேலரி அப்படின்வாங்க. 2000 கிராம்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 45,000 வந்துடும், 46,000 வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் ஸ்நாக்ஸ் டீட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டு மீதி ஒரு 40,000 கூட அனுப்பலாம். அந்த மாதிரினா வரலாம். இப்போ நீங்கள் தான் ரூம் பார்த்துக்கணும், நீங்களே சாப்பாடும் பார்த்துக்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. நம்ம வீட்டுக்கு ஒரு 20,000 அந்த மாதிரி தான் நம்ம அனுப்பவே முடியும். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு வராமல் இருந்தால் பாருங்கள். என்கிட்ட ஒரே ஒரு சேஃப்டி இருக்குது. இந்த கண்ணாடியும் இந்த தொப்பி இதை கட்டிட்டுன்னா நானே கருவாடு ஆகிடுவேன். இந்த வெயிலில் அவ்வளோ வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப்லேருந்து தான் எனக்கு ஒரு அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன தெரிய வைக்கலாம் அப்படின்ட்டு தெரியும். பாய் கைஸ்.